யார் இந்த தேவதை பூக்கள் இந்த பெண் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் புள்ள பார்த்துருப்பீங்க சூப்பராக லவ் சாங் பார்த்தா எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல் வந்து எப்படி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ இல்லை லவரோட ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோனா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோ கீழே ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்களை தான் போயிடலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தா நார்மல் ஷாப் அப்படின்றது இந்த ஒரு ஆப் கூட இருந்தால் உங்களால் இந்த ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் கூட இல்லை அப்படின்னா இந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பாஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓவர்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணலாம். ஷாப் உள்ள எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லிங்க் கொடுப்பா. அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஷாப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே கியூஆர் கோட் வந்து கியூஆர் கோட் கூகுள் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாமே ஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோடு ஃபாண்ட் மூணு பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் பார்த்தா எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ என்ன நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்துனா இருக்குங்க இந்த வீடியோ கீழே அந்த டேட்டுக்கு நோட் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்பில் அதே டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட்டுக்கு கியூஆர் கோடு ஃபாண்ட்டுக்கு சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படி நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் புரியல அந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி இருக்குதுன்னு கேட்பீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுவாங்க வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். வேண்டும் அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கியூஆர் கோட் ஃபாண்ட்டு ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துருவேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம், இல்லை ஸ்கேன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு கவர் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருப்பதாலும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட் சிம்பிளாக அந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க. அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரூப் பண்ணிடுங்க. அதுக்கு பிக்சர் ஆப் யூஸ் பண்ணிங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரூப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டும் டெலிகிராம் குரூப் ஆப்பிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி ஆப்பை வந்துட்டு எடிட்டே ஃபோட்டோன்ற ஆப்ஷன் சொல்லுவோம். அந்த எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஜஸ்ட் கேலரியில் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களுடைய ஃபோட்டோ, ஓகேங்களா? இது உங்களுடைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ரிமூவ் பிஜி அப்படின்னு ஆப்ஷன் வரும். அந்த ரிமூவ் பிஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோக்கு பேடிக்கிற அந்த பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி கொடுத்துரும். ரூம் பண்ணி கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபோட்டோ வந்து காமிச்சா உங்களுடைய ஃபோட்டோவை இது போல் இருக்கிற இமேஜை பேக்ரவுண்ட் ரூபாய் எடுத்துகிட்டு வந்துங்க. ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எப்படி ஆட் பண்ணால் அப்புறம் ஒரு 3 இமேஜ் பார்த்தா வந்துடும். 3 இமேஜ் 4 இமேஜ் பார்த்தா எடுத்துகிட்டு வந்துருங்க. பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்டார்ட் எப்படி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது பார்க்கலாமா? இங்கே ஒரு இமேஜ் இருக்கும் ஃபஸ்ட்டாக. ஓகேங்களா? இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு பின்னாலே பார்த்தோன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு இமேஜ் இருக்கா? இந்த இமேஜ் ஓகேங்களா? இந்த இமேஜ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இங்கே மாத்திர மாதிரி பார்த்தா வரும். ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணோம். ஓகேங்களா? எப்படின்னா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க. கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபிட் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி இங்கே வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் எது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்ட்டு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பார்க்கவா அந்த ஃப்ரேம் செட் ஆகிடும். அப்படி செட் ஆகலாம். அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி கீழே மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே இதே போல் தான். ஜஸ்ட் எங்கே ஃபோட்டோ கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணால் மட்டும் போதும். எங்கள் ஃபோட்டோக்கெலாம் கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க. முடிச்சுட்டு மேலே ஏற்படுங்க நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்குது அந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட முடிஞ்சுனே பார்த்தோன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா அந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.